Pulling up Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back. Wanna take a run at that. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. ஸோ அன்னைக்கு தேதி 16, நாளைக்கு வந்து 17, நாளைக்கு வந்துட்டு வேர்ல்டு ஃபேமஸ் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. ஜல்லிக்கட்டை முன்னிட்டு வெடி போட போகிறாங்க. ரைட்டு, விழா சிறப்பாக நாளைக்கு ஆரம்பிச்சிடும். இங்கே தான் வந்துட்டு சீஃப் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து உட்காரக்கூடிய ஒரு இடம். அண்ட் இது வந்துட்டு வாடிவாசல். எல்லா மாடுமே இங்கேருந்து ஓன அவுத்து விடுவாங்க. இங்கேருந்து நேராக இந்த வழியாக தான் ஓடும். வேறு எல்லா த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது நாளைக்கு. வாடிவாசலில் சூடம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு வாடிவாசலுக்குள்ளே. இப்படி தான் இருக்கும். மாடுகள் எல்லாமே இப்படி தான் வரிசையாக வரும். ஆக்சுவலி மாலை அப்படி கொண்டு வந்து இப்படி உள்ளோட எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேருந்து வெளியே பார்த்தாங்க. மாடுகளுக்கு உள்ள குடிக்கிறதுக்கு தண்ணியும் வைக்கணும். ஆக்சுவலாக ஜல்லிக்கட்டு தொடங்குறதுனால இன்றைக்கே வந்துட்டு முடிஞ்சல பூஜை எல்லாம் முடிச்சுருவாங்க. இங்கே ஒரு முத்தாரம்ம கோயில் இருக்குது, அதெல்லாம் பூஜை நடக்குது. ரெண்டு பக்கமும் செம கேலரி. 2 கார் நிற்குது பார்த்தீங்களா, 2 கார் ஒரு பைக்கு. எந்த மாடு அதே மாதிரி எந்த பிளேயர் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சம்பவம். வாடிவாசலுக்கான பூஜை நடந்துட்டு இருக்குது. சாமி கும்பிட்டு அதுக்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம சும்மா நார்மலாக நம்ம பார்க்குறது எப்படின்றது காலையை அவுத்து விடுவாங்க, அங்கேருந்து பிடிப்பாங்க அப்படின்ட்டு. பட் அது எவ்வளோ சம்பிரதாயமாக பண்ணுறாங்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆக்சுவலி லோக்கலில் உள்ளவங்களாம் அவங்களோட மாடை வந்து அப்படி இப்போ கூப்பிட்டு வருவாங்களாம். இன்னும் பயமாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு தாறுமாறாக இருக்குது, அள்ளு விடுது அப்படியே. இப்போ மாடுகள் குடிக்கிற தண்ணி எவ்வளோ அழகாக வச்சுட்டு இருக்குங்க. காலையாக ஃபுல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாருங்க குட்டி பசங்க, குட்டி இந்த கண்ணுக்குட்டி இருக்கும்ல அதை வந்து ஓட்டிட்டு போகிறாங்க அப்படியே ஜாலியாக. இந்த பாருங்க ஒரு பெரிய சம்பவம். அப்பா பயங்கரமாக இருக்குது. சைடு கேப்பில் இங்கே ஒரு மாடு வருது, இன்னொன்று வருது பாருங்க தரமா. ஸோ guys, இவ்வளோ நேரம் வந்து ஓடிட்டு இருந்த எல்லாமே வந்து கோயில் மாடு. நாளைக்கு தான் மெயின் சம்பவங்கள் இருக்க போது. மறுநாள் வந்தாச்சு அலங்காநல்லூருக்கு. பரபரப்பாக இருக்குது பார்த்தீங்களா ஜல்லிக்கட்டுக்கு. எல்லா ரோடும் பிளாக்கு. நடந்து போகிறவங்கலாம் எப்படி போகலாம். ஏதாவது இதை தாண்டி ஊருக்குள்ளே போகிறவங்க மட்டும்தான் இப்படி போக முடியும். மீதி யாருமே அலௌடு கிடையாது. எல்லாமே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நடந்து தான் போகணும். உள்ளே போய் பார்க்க முடியாதவங்களுக்காக வெளியே ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீன் ஒன்று வச்சு அதில் செம்மையாக டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது அடிக்கிற வேலைக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியும் தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதுவாது கொஞ்சம் கிளியராக தெரில. பட் இது வேறு லெவலில் தெரியுது. பாருங்க எப்படி நின்று விளையாடுதுண்ணா. அப்பா ஆக்சுவலி இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் பாரம்பரியம் நடந்துட்டு இருக்கனால ஒரு ஆர்ச்சியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிராம பொதுமக்கள். ஃபாரினர்ஸ் வந்துருக்காங்க, அதை பார்க்குறது வேர்ல்டு ஃபேமஸ் இல்லை. இந்த வழியாக மேலே போய் பார்க்குறதுக்கு என்ன கூட்டம் தெரியுமா. ஆக்சுவலி எப்படின்னா வந்துட்டு ஒரு 100 பேரை மேலே விட்டுட்ருக்காங்க. ஒரு 30 மினிட்ஸ் இல்லை ஒரு 40 மினிட்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில். அங்கேருந்த மாடு எல்லாமே வெளியே வரும். வரிசை நிற்குது பார்த்தீங்களா, அது வாடிவாசல். மாவட்டம் புனர்மணி எண்ணிப்பாடு
இதுதான்ப்பா முரட்டு காலை நின்று விளையாடுது உட்காந்துச்சு. நம்ம நீ வேற வழியில் போய் ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலி தான் விஐபி கவுண்டரு. காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது, மினிஸ்டர்ஸ் வந்து உட்கார்றது, அஃபிஷியல்ஸு எல்லாரும் தான் வருவாங்க. கூலர்ஸ் ஸோ மினிஸ்டர்ஸ்லாம் போயிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து அலோவ் பண்ணுவாங்க பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ. முன்னாடி போட்டு பார்த்துருக்கேன், பின்னாடி வந்து போகிறீங்களா வித்தியாசமா? முன்னாடி போட்டு போப்பா, முன்னாடி போ. சரியான மாடு, சரியான மாடு, சரியான மாடு. உள்ள வந்து உள்ள தள்ளிட்டாங்க. இங்கேயே உள்ளே தான் நின்றுட்டு இருக்கு, வரவே மாட்டேங்குது வெளியே. ஓடிச்சு. கருப்புசாமி கோயில் மாடு கருப்பியாபுரம் வருதா? கருப்பியாபுரம் அதெல்லாம் ஓடிச்சு. மாடு விடுப்பா, மாடு வெற்றி பெற்றிருப்பா விடுப்பா. மிஸ் ஆயிடுச்சு. பரிசு கேட்டு சொல்லுங்க. வர மாட்டுக்கு ஏஆர்எஸ் சைக்கிள் ஒண்ணு. ஓஎஸ்சி மதன் மாடு. மாட்டபடி நம்ம எத்தனை கொடுத்து துறை மகன் பாண்டி மாடு தள்ளுறாங்களா பாப்பா? சைக்கிள் மாடு வெற்றி பெற்றது. சைக்கிள் சைக்கிள் மாடு வெற்றி பெற்றது. ரெண்டோட ஒரு ஆள் பிடிப்போம். பரிசு கிடையாது. சைக்கிள் ஒரு ஆள் குடியிருந்தேன். சூப்பர் அழகு தம்பி, சூப்பர். மாடு பிடி மாறுப்பா, விட்டுருப்பா. மாடு பிடி மாறு விட்டு. அடுத்தது திருவேரகம் சுட்டுது. மாடு வெற்றி பெற்றது. அடுத்தது சரியான மாடு. அடுத்தது குரவான்குளம் பாப்பா கிட்ட வந்துரு. மாட்டை பிடிக்கிறாயே வீர தமிழச்சி மாடு புதுசா சிறப்பு பரிசு இருக்கு. ஒரு ஆள் படி. அழகு அழகு சூப்பர். தூக்கி அழகு அழகு அழகா மாடு வந்து அழகா நின்று போதுப்பா. இங்க இருந்தே பிடிக்கணும்பா. அங்க போனது எங்க வந்துச்சு மறுபடியும்? சிவா மாடு ஏஆர்எஸ் டிஎம்டி கம்பெனி அங்க அடுத்த மாடு ரெடியா இருக்கு. சைக்கிள் வாங்க. அப்படியே மாட பிடிப்பா. அங்க போகுது. பாத்து பின்னாடி மாடு. பின்னாடி மாடு பிடிக்குது. ஏய் மாடே வந்து இந்த வருது பாருங்க. பாபா ஒரு பிரேம் மாடு போகுது. இப்போ ஒரு ஆள் பிடி. அப்பா பாபா பாபா மாடு மாடு வெற்றி பெற்றது. சூப்பரா தொட்டு பாரு பாப்பா ஒரு ஆள். தொட்டுப்பார். ஒரு மாடு ரொம்ப நேரம் வெளியே வராம வாடி வாசல் இருந்தாலும் இல்ல எங்கேயுமே நகராம பிரைஸே கிடையாது. ஒரு ஆள் சூப்பர். ரெண்டு பேரும் பிடிக்க கூடாது. சூப்பரியா மாடு வெற்றி பெற்றது. தரமான மாடு, தரமான சூப்பர் மாடு. சிறப்பு பரிசு சரவணபவன் அழகர் கோயில் மாடு வெற்றி பெற்றது. மதுரை சரவணபவன் அழகர் கோயில் சைக்கிள் அடுப்பானடி வீர
தமிழச்சி அனாமிகா சூப்பர் மாடு வெற்றி பெற்று வைப்பா மாடு முடிச்சா வெத்தலை போட்டு ஒரு நாள் பிடிச்சா பரிசு ஒரு நாள் பிடிச்சாதான் பரிசு பேசி முடிக்கலாம் அருமை குடிவிட்டா இல்ல மாட்டுல மாடு வெட்டி விட்டுருப்பா மாடு வெட்டி விட்டு மாடு தம்பியா கேட்ட தாண்ட பாப்பா மாடு வந்து மாடு வெளியேற்றுங்க சொல்லியாச்சு மாடு வெட்டி மாட்டுக்கார அப்படியே கூட்டு போயிருங்க அடுத்தது மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி திமுக ஒன்றிய கழக பிரேம் ஆனந்த் தப்பி ஒரு ஆள் முடி ஒரு மாடு முடிவெடுத்தது வந்திருப்பாங்க ஒரு ஆள் முடிச்சா பரிசு இந்த மாட்டுக்கு சொந்தக்காரங்க சூப்பர் விட்டுறாத விட்டுறாத கடைசி ஊரை வாங்கிட்டு போப்பா வீரர் தம்பி 25,000 மதிப்புள்ள பிரைஸ் டைம் கரெக்டாக 2 ஆகுது. இது வரைக்கும் ஒரு 430-50 மாடு தான் இறக்கியிருப்பாங்க. மொத்தம் 1000 மாட்டில் வெறும் 400 மாடு தான் வந்திருக்குது. இனியும் ஒரு 600 மாடு கிட்ட இருக்குது. இனியும் 2 3 4 5 3 மணி நேரத்தில் 600 மாடு கிட்ட இறங்கணும். 750 to 600 மாடு இறங்கணும். சான்ஸே கிடையாது. ஏன்னா சில மாடெலாம் வந்து எப்படின்னா மூவ் ஆகாது, வாடி வாசலே நின்றுக்குது. சிலது வெளியே வந்துட்டு சும்மா ஜாலியாக அப்படி சுற்றி நிற்குது. 600 மாடு இனி இந்த 3 மணி நேரத்தில் இறக்குறதா மேட்ரு. நம்ம வந்துட்டு மாடு வந்துட்டு ஓடி வரலாம். அந்த எண்டில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது, என்ன ஏது சம்பவம். ஏன்னா அந்த இடத்துல அந்த மாடை வந்து அடக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம அங்கே போய் பார்க்கலாம். மாடை உள்ளே கொண்டு வர்றதுக்கான வழியே இதுதான். எவ்வளோ தமிழ் வரிசையாக போடுறது. சரியான சம்பவம், எதிர்பார்க்கவே இல்லை. பக்கத்தில் பார்க்குறது ஒரு அற்புதமான விஷயம் தான். மாடை வாடி வாசல் கொண்டு போகிறதுக்கான ஃபஸ்ட்டு பிளேஸே இதுதான். பார்க்கறதுக்கே பட்டு பயங்கரமாக இருக்குது. கொண்டு வந்த மாடு எல்லாமே அங்கே தான் இருக்குங்க. பாருங்க வரிசையாக நிற்குது பாருங்க. ஒன்றும் போகுது பாருங்க. குத்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு, குடல் சரிஞ்சு கிடக்கும். இங்கேருந்து டோக்கன் நம்பர் கூப்பிட மாடை வந்து உள்ளே கொண்டு போகணும். ஒரு குட்டி பொண்ணு இவ்வளோ அழகாக மாடு ஓட்டிகிட்டு வருது பாருங்களேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா சுற்றி மாடு இருக்கனால கொஞ்சம் பயம்தான். அடிக்கிற வெயில் கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றி விட்றாங்க. இப்போ அங்கே பிடிச்சிக்க, அங்கே போனால் இங்கே ஒன்று வருது. எங்கிட்டலாம் போகிறதுக்குன்னு தெரில. ஒரு ஏற்றுச்சுன்னா முடிஞ்சு சோழி சுத்தம். பார்க்க தான் குட்டியாக இருக்குது, பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது இந்த மாடு. அங்கேருந்து ஓடி வரக்கூடிய மாடை இடையில எங்கேயுமே பிடிக்கலைன்னா இதை தான் இங்கே வச்சு தான் பிடிப்பாங்க. இதை கலெக்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஓடி வருது. இந்த கலெக்ஷன் பாயிண்டில் யாரை வந்து மாடை பிடிச்சி ஓனத்தை ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இப்போ பாருங்க எங்கே வரைக்கும் வந்துட்டு போகுதுன்னு. அங்கேயாவது ஒவ்வொரு மாடாக விடுவாங்க. அங்கெல்லாம் மொத்தமாக 6-7 மாடு வரிசையாக வந்துடும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஒரு முட்டு ஒரு தூக்கு வரும். இதில் ஒரு கஷ்டமான காரியம் என்ன, உள்ளே இருந்து வரக்கூடிய மாடை கயிறு போட்டு பிடிக்காம அது தப்பிச்சு இதோட வந்துட்டு போயிடுச்சுன்னா அது எங்கே போகுதுன்னே தெரியாது. அதை பிடிக்கிறது பெரிய பாடு. இங்கே ஒன்று எப்படி சொல்லிட்டு வருது ஓடிச்சு. 2 நான் ஓடுது பாருங்க. 2 மாடை இது வழியாக தான் வெளியே கொண்டு போவாங்க. எப்படியோ கொண்டு போயிட்டு அவங்க வண்டியில் போய் ஏற்றிப்பாங்க.
அடுத்து எங்கே ஒன்று வருது வரிசையாக வருதுங்க. பிடிச்சிட்டாங்க, ரெண்டையும் பிடிச்சிட்டாங்க. ஓ எல்லாத்தையும் சதுர விட்டுருதுப்பா. ஜல்லிக்கட்டு சிறப்பாக முடிஞ்சது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷத்துலேருந்து இங்கேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி பெரிய ஒரு ஸ்டேடியம் ஒன்று கட்டியிருக்காங்களாம் ஜல்லிக்கட்டுக்குன்னு. ஸோ அங்கே வச்சு தான் ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் யார் என்னென்ன பரிசு வாங்கினாங்கன்னா சத்தியமாக தெரியாது. ஏன்னா நான் ஃபுல்லாகவே வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஐ ஹோப் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் டாடா.